வருமானிப்போம். இப்ப இந்த உடம்பு இவ்வளவு கொடுக்கப்பட்டது எதனால் கொடுக்கப்பட்டது? உன் பழைய கர்மாவை அனுபவிப்பதற்கு. அப்ப நீ குடும்பத்துல இருந்து உன் கூட யாரெல்லாம் மாட்டினாங்களோ அவங்களோட எல்லாம் சந்தோஷமா வாழணும். விட்டுட்டு ஓட முடியாது. கடன் இருக்கும், கடனை தீர்க்கணும். அந்த தீர்க்கிற பொழுதே நீங்க எப்படி இருக்கணும்னா இறை சிந்தனையோடு. அந்த பயணம் எப்படி இருக்கணும்? பயணத்தினுடைய நோக்கம் இறைதான். லாஸ்ட் இதுல சொல்லியிருந்தேன், இறை சிந்தனை, இறை தேடுதல் தான், இல்லையா? ஆனால் அந்த பயணத்தை இறை சிந்தனையோட நீங்க மண்ணுல வாழ்கிற பொழுது எப்படி வாழணும்னா 2 நிலையில் இருக்க வேண்டும். பழைய கர்மா, புது கர்மா. பழைய கர்மா என்பது இப்ப நீங்க ஒரு தாயிட்ட பிறக்கிறது, தந்தை கிடைக்கிறது, உறவு கிடைக்கிறது, இல்லையா? நண்பர்கள் கிடைக்கிறது, கணவன் மனைவி குழந்தைகள், இதெல்லாம் பழைய கர்மா. அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும்? கடனை தீர்க்கணும். அனுபவிச்சு நீங்க உதவுறீங்களா, அவங்க உதவுறாங்களா, அந்த செக்ஷன் தனி. இது பழைய கர்மா. புது கர்மா என்பது அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. புது கர்மா என்ன வேணும்? இறை சிந்தனை, தேடுதல். அந்த தேடுதலுக்கு எது கை கொடுக்குன்னா தொண்டு கை கொடுக்கும். சர்வீஸ், குரு தொண்டு. நீங்களாம் தொண்டு செய்ய போக கூடாது. அதனால நிறைய பேர் அதான் பண்றாங்க. நான் அவ்வளவு பேருக்கு சோறு போட்டேனே, இவ்வளவு கொடுத்தனே, இவ்வளவு காசு கொடுத்தனே, என் வாழ்க்கையை தொலைச்சனே, நான் இங்க வந்து ஒரு ஆசிரமம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன், ஆத்தல் இல்லைன்னா இது உன் கர்மாக்கு நீ பண்ணது. குரு ஆணையிட வேண்டும். உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி குருக்கு தெரியும். எல்லாருக்கும் எல்லா கர்மமும் ஒத்துட்டார். ஒருத்தனுக்கு சோறு போட சொல்லலாம், ஒருத்தனுக்கு தண்ணி எடுத்து கொடு, தாகத்துக்கு தீரும். இப்ப அப்பர் படியில பாத்தீங்கன்னா அப்பருடைய தொண்டை வெளிப்படுத்துகிற பொழுது நீர் தொட்டி வச்சு நீர் கொடுத்துட்டு இருந்தார். தாகம் தணிப்பது, சோறு போடுவது அல்ல. சில அடியார்களுக்கு பாத்தீங்கன்னா சோறு போடுவது, சிலவங்க துணிமணிகள் கொடுப்பது, இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க கர்மாக்கு தக்கவாறு நம்ம கொடுக்கக்கூடிய தொண்டு மாறும். சிலவங்க கற்றுக் கொடுப்பார்கள், வித்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள். அப்ப நமக்கு எது ஓடும், எது நமக்கு பலன் தரும், எல்லாத்துலயும் பெறக்கூடாது. நான் பாடம் சொல்லி கொடுக்க போறேன்னா தப்பு தப்பா சொல்லி கொடுப்பீங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க இடத்துல அவங்க உங்களை மடக்கிடுவாங்க, பாதியிலே நின்றுடும். அப்ப அது உங்களுக்கு உரியது அல்ல. ஒரு ஆசிரமம் வச்சு பண்ணலாம்னா ஆசிரமத்திலே பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்ப என்ன தொண்டு பண்ணுவது என்பது உங்க கர்மாவை அளந்து நீங்க அளக்க முடியாது. உங்க கர்மாவை நீங்களே அளக்க முடியாத போது குரு தான் அதை அளக்கணும். அப்ப குரு அளந்து என்ன பண்ணுவாருன்னா, நீங்க என்ன தொண்டு செய்யணும், நீங்க இதை செய்யலாம், நீங்க இதை செய்யலாம். சில நேரம் கஷ்டமா கூட இருக்கும், முடியலையேன்னு கூட தோணலாம், ஆனா செய்தால் அதுதான் உங்களுக்கு விமோசனம் கொடுக்கும், அதான் உங்களுக்கு விடுவிக்கும். அதை செய்யும் போது உங்கள்ட்ட அவ்வளவு ஆனந்தம் உண்டாகும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தானா கிடைக்கும். நீங்க வேண்டாம். இதெல்லாம் இந்த ரகசியத்துக்குள்ள, இந்த வட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கும். நான் சொன்ன 7 கட்டளையுமே இந்த வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. குரு பிரான்ல இருந்து நீங்க வாங்கக்கூடிய ஆசி இருக்கு. இந்த ஆதிக்கு உரியதை நீங்க பெறுகிற பொழுது இந்த 7 நிலையும் உங்களுக்கு சரியா இருக்கு. அப்ப குரு பார்த்து என்ன பண்ணா, என்ன தொண்டு பண்ணணும், நீங்க இதை செய்யுங்க. யோசிக்கவே கூடாது, எனக்கு இப்ப வழி இல்லையே, வாய்ப்பு இல்லையே. வரும், நான் செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னா வழி வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப கொடுக்கும். ஏன்னா மண்ணுல நம்ம பிறந்ததுக்கு வாழ்ந்தாக வேண்டும், அடையாளம் வேண்டும், 4 பேருக்கு நம்ம வழிகாட்டுதல் ஆக வேண்டும். அதான் வாழ்ந்தது. ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் ஒன்றாவது நிற்பது உண்டு. வள்ளுவரான் புகழ் வேண்டும். இவன் நல்லவன் ஒருத்தன் சொன்னா அது எப்படிப்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்ண, அப்ப நம்மள அதை போலாமேன்னு தோணும். வழிகாட்டுதலால வாழும். இது தொண்டுல. இன்னொரு நிலை பழைய கர்மாவை கழித்து கொண்டு, அது 2 நிலை. பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் சொல்லுவாங்க அந்த காலத்தில். பழையன கழித்தல் என்பது உங்க கர்மாவெல்லாம் கழிப்பது. அவ குடும்பத்தோட இருக்கீங்கன்னா குடும்பத்தோட இருங்க, இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஒரு ரேஞ்சில அதாவது தானா கலந்து போயிடும். அந்த குடும்பத்தோட இருந்துகிட்டு நீங்க தொண்டும் செய்யுங்க, குருவை பிடிச்சுங்க, குரு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. செய்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையிலேயே
தடைகள் இருக்காது, ரொம்ப எளிமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த வாழ்க்கை முடிகிற பொழுது உங்களுக்கு பிறவில்லா பெருநிலை கிடைக்கும். அப்ப ஞான பயணம் எப்படி இருக்க வேண்டும்? பயணித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனா அந்த பயணம் வாழ்கிற வாழ்க்கையில இருந்து மாற்றங்களுக்கு போகக்கூடாது. நான் சன்னியாசிய போறேன், மொட்டை அடிச்சுட்டு போறேன், காய் எடுத்துட்டு போறேன், ஊரை விட்டு கோயிலுக்கு போறேன். உனக்கு என்ன வாழ்க்கை அமைந்ததோ நீனா ட்ரை பண்ண வேண்டாம், அதுவே வந்துடும். அந்தந்த காலத்துல அது கிடைக்கும். அதை வாழ்ந்து கொள். அதுல சட்டச்சிக்கல் இல்லாம இயல்பாக வாழு. ஆசைகள் எல்லாம் பெருக்கி வாழாதீர்கள். ஆசைகளை சுருக்கி வாழ். ஆசை வேணும். உங்க நிலைக்கு தக்கவாறு வாழ்ந்தாலே போதுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். உங்க நிலைக்கு தக்கவாறு வாழு, அது. அப்போ ஞான பயணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது 2 நிலை இருக்குது, பழைய எண்ண கழித்தலும் புதிய எண்ண புகுத்தலும். அந்த பழைய எண்ண கழித்தல் என்பது பழைய கர்மாவை கழிப்பது, புதிய எண்ண புகுத்தல் புதிய கர்மா. புதிய கர்மா எது? தொண்டு. மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த வகையில மற்றவர்களுக்கு நாம உதவலாம். உயிர்நிலையில் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. எல்லாருக்கும் ஒத்து போகாது. மிருகங்களை வச்சு வளர்க்க கூடாது, சுதந்திரமா விட்டுறணும். அதுக்கு சோறு போடணும்னு ஆசை வந்தா எங்கேயாவது பார்த்தேன்னா சோறை போட்டு போயிரு. உன் வீட்டு வாசல்ல கட்டி போட்டு வீட்டு காவலுக்கா நீ அது காவலுக்கான்னு சொல்லி வாழ்க்கைய மாத்தாத. அதுல இருந்து நோய் வரும். அதுவே சில நேரம் சாபம் போடும். சில நேரம் இந்த நாய் அப்படியே அழுதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு சாபம். எனவே இந்த நாய், பூனை, கோழி எல்லாம் வளர்க்கறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்மளை வளர்க்கறதே இயற்கை வளர்த்துட்டு இருக்கு. நம்ம என்ன அடிமைக்கு யார் அடிமை? அடிமைக்கு அடிமை உண்டா? நம்மளே அடிமை இல்லை, ஆளுமை நம்ம கிடையாது. அப்ப நம்ம தொண்டுதான் செய்யணும், இறை தொண்டு. அது குரு மூலமாக நடக்கும். அப்ப ஞான பயணத்தில் இருக்கிறபடி வாழ்ந்து கொண்டே இருங்கள். கர்மா கழிந்து கொண்டே இருக்கட்டும், எந்த தப்பு தவறுகள் இல்லாமல். உங்களுடைய புது கர்மா என்பது தொண்டு. நான் என்ன மாதிரி தொண்டு செய்யணும் சொல்லி குரு கிடைத்திருந்தால் குரு மூலமாக நீங்கள் கேட்டு அதை தெரிந்து கொண்டு செய்தால் இந்த ஞான பயணம் ஒரு ஒப்பற்ற பயணமாகவும் மிகப்பெரிய சந்தோஷமும், உங்க குடும்பம் அவ்வளவு மகிழ்ச்சியில தட்டுப்பாடு இருக்காது. நான் தான் சொன்னேன், ஞானத்துக்குள்ள வரும்போது நம்ம எதுல எல்லாம் பாடுபட்டு அவசரப்படுறோம்னா பினான்சியல் டிஸ்டர்பன்ஸ். பினான்ஸ்ங்கிறது ஒரு பெரிய அரைக்கூலாகவே நமக்கு இருக்கு. நிறைய சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்க மாட்டேங்குது, தேவைப்படுற நேரத்துல வரமாட்டேங்க, வேலை பார்த்துட்டு கூட கடன் வாங்கிட்டு தெரியுறோம். அப்படிலாம் வரும்போது அந்த பணம் சுமையாகிறது. அது ஆகக்கூடாது. பினான்சியலி நமக்கு வேணும். செகண்ட், உடம்பு நிலை இல்லையா, நல்லதா இருக்கும். அப்பப்போ ப்ராப்ளம் பண்ணிருது, கால் இழுக்குது, கை இழுக்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஆக்சிடென்ட் ஆகுது, நோய் வருதுன்னு சொன்னா காரணம் பழைய கர்மா. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 3 சித்தர்களை வீட்டில் வைத்துக் கொண்டு இல்லையா, உடம்பு சார்ந்த நோய்கள் வராமல் இருப்பதற்கும், உண்டியல் வைத்து பண நிலைகளில் தேக்கம் இல்லாமல் இருப்பதற்கும், அப்புறம் கண்ணாடி வைத்து குரு நிலையில் குருனுடைய ஆசியை முழுமையாக பெறுவதற்கும் இந்த 3 நிலைப்பாடை வைத்தே ஆக வேண்டும் ஞானவெளி உறுப்பினர்கள் அத்தனை பேர். இதுக்கு பிறகு குரு உங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருந்தால் அவரிடம் உங்களை பற்றி, உங்க தொண்டை பற்றி கேளுங்கள். சில நேரத்தில் நீங்க கேட்காமலும் அவர் உங்களுக்கு சொல்லலாம். அப்படி சொல்கின்ற தொண்டை விடவே கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்பிக்கையின் பேரில் தான் இந்த வாழ்க்கை. எப்ப நம்பிக்கை இழந்து விட்டீர்களோ அந்த இடத்துல இருந்து பொத்துன்னு விழுந்துருவீங்க. உங்களால் முடியாததை சொல்ல மாட்டாங்க. சில நேரம் ஹார்டா இருக்கும். ஏன்னா அதை நீங்க தீர்க்கணும், கஷ்டப்படணும். மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய விதை மேல வரணும்னா நிலத்தை வெடிச்சுக்கிட்டு தான் வெளியே வரணும். அப்ப நிலத்தை வெடிக்க வைக்கிறது, அதுல எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும் நமக்கு தெரியல. அது முளைச்சிட்டும் போம். அது முளைக்க என்ன பாடுபட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க இல்லையா. கஷ்டப்படாமல் முடியாது. நகை செய்து போடணும்னா கூட நகையை தங்கத்தை உருக்கித்தான் ஆக வேண்டும். எனவே நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், கஷ்டம் நஷ்டம் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு நஷ்டம், அது இயல்பு. அதை சாகுறது வரை. ஏன்னா அதுக்கு தான் மண்ணில சுகங்கிறது கிடையாது, விண்ணிலதான் சுகம் இருக்கிறது. அப்ப முழு சுகத்தை விண்ணில் பார்த்துக் கொள்ளலாம். இப்ப இருக்கிறதெல்லாம் தாண்டி ஓடிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை வைத்துக் கொண்டு குரு காட்டுகிற வழியில் இந்த ஞான பயணத்தை நீங்கள் நடத்தினால்
அடைய வேண்டியது நிச்சயமாக அடைவீர்கள். கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். ஊர் உலகம் உங்களை கொண்டாடுகிற வண்ணம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்க்கை.